வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல போக்கோ F6 மொபைல் பத்தாங்க பாக்குறோம். Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 30,000 ரூபாய். இந்த மொபைல் ஏற்கனவே குளோபல்ல Redmi Turbo 3 சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. சோ அந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனல்ல கவர் பண்றோம். பார்க்காதவங்க மேல கார்டு கொடுத்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்தியன் ரேஞ்சில் லான்ச் பண்ண F6 மொபைல் போக்கோன்னு சொல்லிட்டு F6ன்னு சொல்லி பேரை மாத்தி லான்ச் பண்ண மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல் பார்ப்போம். இந்த மொபைலோட பிரைசிங் 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாய்க்கு இந்தியன் ரீஜன்ல இந்த போக்கோ F6ல என்னென்ன நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க, அதை தவிர்த்து இந்த மொபைல்ல நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா பார்ப்போம். சோ இதுதான் போக்கோ F6 பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரெச்சர்ல முன்னாடி F6 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில ஒரு yellow கலர் பாக்ஸ். சோ அந்த yellow கலர் பாக்ஸ்ல சிம் ஜெனரேட்டர், யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 120 வாட் சார்ஜர். ஆனா இந்த மொபைலுக்கு 90 வாட் சார்ஜர் சப்போர்ட் ஆகும். ஆனா பாக்ஸ்க்குள்ள 120 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த போக்கோ F6 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பிளாக் அண்ட் டைட்டானியம் கலர். அந்த டைட்டானியம் கலர் நல்ல அட்ராக்டிவான இதா இருக்கு. அது போக 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/256 GB வேரியன்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 512 GB ஒரு 34,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக இங்க ஐசிசி கார்டுக்கு 2,000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த போனுக்கு ஆஃபர் பண்றாங்க போக்கோ சைட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பின்னாடி ஒரு சூப்பரான பிளைனான டிசைன் ஃபேக்டர்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு பிரீமியமான ஒரு ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் பிளாஸ்டிக்கா, முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். சென்டர்ல ஒரு பஞ்ச்கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த வட்டம் இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கிளீனான, ஒரு ஸ்டெடியான, ஒரு சூப்பரான, ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர் இந்த வட்டம் போக்கோ F6ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு AMOLED 68 பில்லியன் கலரோட 120 ரெஃப்ரெஷ் ரேட் டவுலி விஷன் டிஸ்பிளேயோட HDR10+ 2400 நிட் பிரைட்டனான ஒரு குவாட் கஸ்டி பிளஸ் கிட்டத்தட்ட 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஃபில்டரால இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே அருமையா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்மளோட HDR கண்டென்ட் வீடியோ பாக்குறது அருமையா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான, ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு அக்யூரேட்டான கலர் ரீப்ரொடக்ஷனோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் போக்கோ F6ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 179 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வித் ஹைப்பர் OS ஓட கொண்டு வந்திருக்காங்க. IP64 ரேட்டிங்கும் இருக்கு. இங்க LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் வித் டவுலி ஆட்டம்ஸும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. வித் Wi-Fi 6E அண்ட் Bluetooth 5.4, NFC சப்போர்ட் அண்ட் IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வித் வேப்பர் சாம்பிங் சிஸ்டத்தோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட போக்கோ F6ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒரு போனுக்கு 120 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 90 வேண்டாங்க, 120 வச்சுக்கோங்க, நாங்களே நிறைய அதாவது ஹையர் சார்ஜர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக்கோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஒரு 11 நிமிஷத்துல 50% ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு அல்டிமேட்டான சார்ஜிங் ஸ்பீட், ஒரு அல்டிமேட்டான சார்ஜிங் பேக்கப்போட இந்த மொபைல் வருது. ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த மொபைல் பேட்டரி பேக்கப் 1 டே வரைக்கும் அருமையா பேக்கப் வருது. மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த போக்கோ F6 பேட்டரி செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் OIS சப்போர்ட்டோட இங்க 1.6 அப்பச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் 8 MP அல்ட்ரா வைட். இங்க ஃப்ரண்ட்ல 20 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க 4K 30 frames seconds with primary sensor. இங்க front and backல 1080 60 frames second with EAS சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. with HDR10+ வீடியோ சப்போர்ட்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க 2x சென்சார் ஜூமும் இங்க பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷாட்ஸ் நல்லா இருக்கு. ஓவரால் இங்க அல்ட்ராவைட் ஷாட்ஸும் நல்லா பிஹேவ் ஆகுது. செல்ஃபி கேமரா குட், போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது. அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. அண்ட் இங்க 4K வரைக்கும் ஹையஸ்டா வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்து இன்னும் மேஜர் பிளஸ் பாயிண்ட். நிறைய அந்த vlog வீடியோஸ் அண்ட் டூயல் வீடியோஸ், டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ், இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களும் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த போனை பொறுத்தளவு இன்னொரு Snapdragon 8S Gen 3 ஒரு 4-1 மார்க்கெட்டோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 735 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸருங்க. சோ 2 நாளுக்கு முன்னாடி அமேசான்ல Realme GT Neo 16 சொல்லிட்டு அந்த மொபைல் லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரு 7S Gen 3 ப்ராசஸர்.
இதுல பாத்தீங்கன்னா 8s Gen 3 ப்ராசஸர். ரெண்டுக்குமே பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஒரு சில கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. சோ நேனோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஆனா பெரிய அளவுக்கு டிஃபர் கிடையாது. இந்த 8s இருக்கட்டும், இந்த 7s இருக்கட்டும். சோ சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் தான். ஆனா இன்னைக்கு போக்கோ F6ல இந்த 8s Gen 3 ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்க இருக்கு. ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது இந்த மொபைல்ல நம்ம ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட். அது போக இந்த மொபைல்ல வேப்பர் சாம்பிங் சிஸ்டமும் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு, அண்ட் ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸும் இந்த மொபைல் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு கம்பைன் ஆகி ஒரு கேமிங் பிரியருக்கு இந்த மொபைல் கையில கிடைக்கும் போது ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு அல்டிமேட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன் அளிக்குதுன்னே சொல்லலாம். அது தவிர்த்து ஒரு மல்டிமீடியா யூசேஜ் அண்ட் உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், நிறைய வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு, சோசியல் மீடியா கன்வே பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட். அதுக்கேத்த மாதிரி இந்த ப்ராசஸர் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இதோட அவுட்புட் நல்லாவே இருக்கு. எப்பயும் கேட்டு கேட்டு அழுத்து போன இந்த வட்டம் MIUI இல்லாம ஒரு ஹைப்பர் OS MIயோட ஒரு சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸோட ஹைப்பர் OSும் இந்த வட்டம் இந்த ப்ராசஸருக்கு இன்னும் நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டோட இந்த வட்டம் போக்கோ F6ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F6 இந்த மொபைலை பொறுத்தளவு இந்த வட்டம் ஒரு 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 30,000 ரூபாய்க்கு ICC கார்டுக்கு 2000 ரூபாய் டிஸ்கவுண்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 30,000 ரூபாய்க்கு இந்த போக்கோ F6ல என்னென்ன ஆஃபர் பண்றாங்க? ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே. அண்ட் கையில எடுக்கும் போது வெயிட் கம்மியாவும் இருக்கு, திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நிஜமாவே ஒரு போக்கோ போனா பாக்குற அளவுக்கு வியப்பு அளிக்கிற வகையில் இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அது டிசைன் ஃபேக்டர்ல. அது போக இங்க ரெண்டு கேமரா மேனுவல்ஸ் தான், அதெல்லாம் எதுவுமே இல்லாதது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஓவரால் குட், நல்லா இருக்கு. இங்க ஹையஸ்டா 4K வரைக்கும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அது போக இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ல எப்பயும் போல இங்க ரெட்மில, அதாவது போக்கோல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹார்ட்வேர்ஸும் சாஃப்ட்வேர்ஸும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தளவு ஹைப்பர் OSமே வருது. நல்ல ஒரு ஆப்டிமைஸ், நல்ல ஒரு கிளீன் அண்ட் ஸ்டெடியான ஒரு UI பாக்குறது ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீட்பேக்கா இருக்கு. அது போக இந்த போன் ஹீட் ஆயிடக்கூடாதுக்காக இந்த வேப்பர் சாம்பிங் சிஸ்டம், உங்களுக்கு ஃபாஸ்டர் ஸ்டோரேஜுக்கு UFS 4.0 சப்போர்ட் அண்ட் செம்ம பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு LPDDR5X RAM, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த போன்ல உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸர் அண்ட் அல்டிமேட்டான பேட்டரி பேக்கப் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இந்த போன் வள வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F6 இதுல ஆட்ஸ் இன்னும் வரதான் செய்யுது. அது போக 2 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அது போக 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போனுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு மட்டும் இந்த போன் கிடையாது, அது தவிர்த்து மீதி ஒரு மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்கும் ஏத்த வகையில் இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும், இந்த போன்ல மதர் போர்ட் பிரச்சனை வருமா, சர்வீஸ் சென்டர்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. இன்னமும் இந்த போன்ல ஒரு சில ஆட்ஸ் வரதான் செய்யுது. நீங்க போனை பூட் பண்ணும் போதே நீங்க ஒரு அந்த ஆட்ஸ் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணி விட்டாதான் உங்களுக்கு ஆட்ஸ் இல்லாம வரும், இல்லைன்னா ஆட்ஸ் இருக்கதான் செய்யும். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையும் தான் இந்த போக்கோ போன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F6 மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.